கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1/5/2024 இன்று நமக்கு அளிக்கும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால் எரேமியா 33 அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன் என்கின்றது. இன்று ஒரு புதிய மாதத்தை காணச் செய்து கடந்த மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாத்த எல்லாம் இல்ல இறைவனுக்கு முழுமையாக நன்றி கூறி இந்த மே மாதம் 1ஆம் தேதி அவர் கொடுத்த நமக்கு கொடுக்கின்ற இந்த வாக்குத்தத்தத்தை நாமும் நம் சந்ததியும் அதை நமக்கு பெற்றுக்கொள்வோம். அதற்கு அவர் கூறும் ஆலோசனையை இப்பொழுது கேட்போமா? பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானம் என்றால் என்ன? முழுமையான ஒரு சமாதானம். என் அன்பு சகோதரன சகோதரியே, இந்த முழுமையான சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் இந்த எரேமியா 33:6 கர்த்தர் கூறுகின்றார், நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, அதாவது நம்முடைய உடலுக்கு நாம் ஆரோக்கியமாக நோய் நொடி எதுவும் இல்லாமல் சவுக்கியமாக நாம் வாழும் பொழுதுதான் நாம் பரிபூரண சமாதானம் பெறுகின்றோம் என்று இந்த வேதாகமத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். இந்த சவுக்கியமும் ஆரோக்கியமும் நமக்கு எப்படி கிடைக்கின்றது? கர்த்தருடைய கிருபையினால் அவர் நம்மை குணமாக்கி அதன் மூலமாக பரிபூர்ண சமாதானம் தருவேன் என்று கூறுகின்றார். நாம் உலக பிரகாரமான எந்த மருத்துவரிடம் ஒரு தலைவலிக்கு சென்றால் கூட அவர் படித்த அந்த படிப்பின் மூலம் ஒரு மருந்தை நமக்கு கொடுப்பார். ஆனால் அந்த மருந்தின் மூலம் நமக்கல்ல, கர்த்தர் நினைத்தால்தான் அந்த மருந்தின் மூலமாக நமக்கு தலைவலி குணமாகும். அப்படி என்றால் நம்மை குணமாக்குபவர் அந்த மருந்து அல்ல, அதை மருந்தை உருவாக்கின அந்த கர்த்தர். அவர் கூறுகின்றார், நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் உனக்கு வழங்கும் பொழுது நீ குணமாகி பரிபூர்ண சமாதானத்தை பெறுகின்றாய் என்று கூறுகின்றார். என் அன்பு சகோதரன சகோதரியே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கூறுகின்றார் பரிபூரண சமாதானத்தை தரப்போகின்றாரா. ஆனால் இந்த பரிபூர்ண சமாதானம் நாம் பெற வேண்டுமானால் இந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் பெற்று கர்த்தர் நம்மை முழுமையாக குணமாக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சத்தியத்தை நாம் அறியும் பொழுது, நாம் சத்தியத்தின்படி வாழும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் பார்த்தோம் என்றால், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசுவானவர் கூறுகின்றார். இந்த சத்தியம் என்றால் வேத வசனம். இயேசுவானவர் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வேத வசனம்தான் சத்தியம். இந்த வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசித்து அதில் உள்ள உண்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகளையும் அறிந்து அதன்படி வாழ்ந்தோம் என்றால் அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அந்த வேத வார்த்தைகள் நம்மை குணமாக்கும். வேத வார்த்தைகளை நாம் மனதில் வைக்கும் பொழுது கர்த்தர் அதன் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவேன் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனை, சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அதாவது இறைவன் நமக்கு கொடுத்த அந்த வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து அதன்படி நடந்தோம் என்றால் அவர் நமக்கு பரிபூரண சமாதானத்தை, நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்து நம்ம உடலில் உள்ள அனைத்து நோய்களையும், அது மனநோயா இருந்தாலும் சரிதான், உடல் நோயா இருந்தாலும் சரிதான், எந்த நோய் இருந்தாலும் அதை குணமாக்கி நமக்கு பரிபூரண சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் பரிபூரண சமாதானத்தை பெறுவதற்கு சத்தியத்தை அறிவோம், அனுதினமும் வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் அதன் மூலம் நமக்கு பரிபூரண சமாதானத்தை தந்து சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்து அவர் நம்மை குணமாக்கி நம்மையும் நம் சந்ததியையும் என்றும் சமாதானம் உள்ள சந்ததியாக மாற்றுவார். ஜெபம்.
என் அன்பு தகப்பனே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் பரிபூரண சமாதானத்தை தருவேன் என்று கூறுகின்றீர்களப்பா. அப்படி என்றால் நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், அதாவது உமது வேதகமத்தை வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறுகின்றீர்களப்பா. அந்த சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும், அதை வாசித்து அதில் உள்ள நீர் கூறுகின்ற அந்த அறிவுரைப்படி ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கூறுகின்றீர்களப்பா. அப்படி என்றால் நீங்கள் எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி எங்களுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி எங்களை பரிபூர்ண சமாதானத்திற்குள்ளவர்களாக மாற்றுவேன் என்று கூறுகிறீர்களப்பா. இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் நாங்கள் சத்தியத்தை அறிவோம் என்று வேதகமத்தை வாசிப்போம் என்று உறுதியெடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அப்படி உறுதியெடுத்த எங்களை எப்போ அனுதினமும் சத்தியத்தை அறிய வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுக்கு உருவாக்கித்தாங்க. எந்த சூழ்நிலையும் சாத்தான் எங்களை வஞ்சித்து சோர்வுக்கோ தூக்க மையத்திற்கோ விட்டு விடாமல் எப்பொழுதும் உற்சாகமாக வேதாகமத்தை வாசிக்க சத்தியத்தை அறிய எங்களுக்கு இருப்பைத்தாங்க. அதன் மூலம் பரிபூர்ண சமாதானத்தை எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் முழுமையாக தருவீர் என்று விசுவாசிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.